தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அஇஅதிமுகவை அமோக வெற்றி பெறச் செய்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் மீண்டும் நல்லாட்சி அமைக்க கழக தொண்டர்கள் அனைவரும் முழு மூச்சுடன் செயல்பட வேண்டும் என தமிழகம் முழுவதும் நடைபெற்ற அஇஅதிமுக நிர்வாகிகள் மற்றும் வாக்கு சேகரிப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டங்களில் வலியுறுத்தப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் அஇஅதிமுக வேட்பாளர்களை அமோக வெற்றி பெறச் செய்யும் வகையில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என அன்பு கட்டளையிட்டிருந்தார். அதற்கிணங்க நெல்லை மாவட்டம் ராதாபுரம் ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் வாக்குச்சாவடி வாக்கு சேகரிப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கிராமங்கள் தோறும் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என கூட்டத்தில் அறிவுரை வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் தேர்தல் பணிகள் குறித்து செந்துறை ஒன்றிய வாக்குச்சாவடி வாக்கு சேகரிப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வரும் சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. கழக நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் கிழக்கு மாவட்ட காட்பாடி ஒன்றியம், காட்பாடி வடக்கு, காட்பாடி தெற்கு மற்றும் ஷோலிங்கர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சேனூர், கண்டிப்பேடு, செங்குட்டை, பள்ளிக்குப்பம், சேம்பள்ளி, இளையநல்லூர் உள்ளிட்ட 17 பகுதிகளில் வாக்குச்சாவடி வாக்கு சேகரிப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு வார்டு மற்றும் கிராமங்கள் தோறும் நேரடியாக பொதுமக்களை சந்தித்து அஇஅதிமுக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்று ஆலோசனைகள் வழங்கினர்.